மகாபாரத கதைய எடுத்து நம்ம பார்த்தோம்னாலே, அந்த கதையில வந்து பார்த்தோம்னா, மிகப்பெரிய வீரர்கள் நெறைய பேர் ஏகலைவனா இருந்தாலும் சரி, அபிமன்யுவா இருந்தாலும் சரி, கர்ணனா இருந்தாலும் சரி, அர்ஜுனனா இருந்தாலும் சரி, இதுக்கு தாண்டி இன்னும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான வீரர்களுடைய பெருமைகள வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுல வந்து முக்கியமான ஒரு வீரர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, இளம் வீரர் ஓகேங்களா? நீங்க நெறைய பேர் சொல்றாங்க இல்லைங்களா? இளம் தலைவர் அப்படின்னு. அதே மாரி வந்து இளம் வீரர் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஆள் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, அபிமன்யுன்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம். பஞ்ச பாண்டவர்கள்ல ஒருத்தரான அர்ஜுனனுக்கும் சுபத்திரை அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கும் பொறந்த பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அபிமன்யு. அந்த அபிமன்யுங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய போர்க்கலையில வந்து மிகப்பெரிய வீரர். ஓகேங்களா? இந்த சக்கர வியூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியூகத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜிய முறியடிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். உள்ளாடி போயிட்டு வெளியில வர்றது. ஒண்ணு அர்ஜுனன், இன்னொன்னு வந்து கிருஷ்ணர். இவங்கள தாண்டி உள்ளாடி போதக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்ச ஆள் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, அவரு தான் அபிமன்யு. அவர பத்தி தெரிஞ்சுக்கலாங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் பொறந்த பையன் தான் அபிமன்யு. அபிமன்யு வந்து அவங்க தாய் வயித்துல கருவா இருக்கும்போது, பொதுவா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசும்போது என்ன பேசுவாங்க, நெறைய எவ்வளவோ பேசலாம். எது வேணாலும் பேசலாம். ஆனா, இவரு அப்ப கூட என்ன பேசுறாரு, ஒய்ஃப் கிட்ட வந்து சக்கர வியூகம் அப்படிங்கக்கூடிய ஒரு வியூகத்த அந்த ஸ்ட்ராட்டஜிய பத்தி சொல்றாரு. போர்க்கலை நுணுக்கத்த பத்தி. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆவுது, அந்த அம்மா வந்து கேட்டுட்டே இருக்கும்போது தூங்கிருது. அது தூங்குறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, அந்த சக்கர வியூகத்த எப்படி பிளாக் பண்ணி உள்ளாடி போறதுன்னு சொல்றாரு. சக்கர வியூகத்த உடைச்சு உள்ளாடி நுழையிறது எப்படின்னு. திரும்ப அத வெளில வர்றது எப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே அந்த அம்மா தூங்கிருச்சு. ஆனா, அந்த அம்மா தூங்குறாங்கன்னா, அந்த குழந்தை கருவுலருந்து கேட்டுட்டு இருக்குது. இவரு என்ன பண்றாரு, சரி ஒய்ஃப் தூங்கிட்டாங்க. இதுக்கு மேல சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வுட்டுர்றாரு. அந்த விஷயம் அப்படியே அத மறந்துடுறாங்க. ஆனா, அந்த சுபத்திரை மறந்தாலும் சரி, அவங்க வயித்துல இருந்த அர்ஜுனனுடைய கருவான அந்த அபிமன்யுங்கிற அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, காதுல கருவுலயே உள்வாங்கிட்டாப்ல அந்த விஷயத்த. எதைய சக்கர வியூகத்த உடைச்சு உள்ளாடி போறத. இந்த விஷயம் வந்து நடந்துருச்சு. அப்படியே கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு மகாபாரதத்துல குருட்சேத்திர போர் நடந்துட்டு இருக்குது. நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய நம்ப துரோணாச்சாரியர கூப்பிட்டு இவரு கேட்கிறாரு துரியோதனன். இந்த மாரி நீங்க வந்து ஏன் அர்ஜுனன கொல்ல மாட்டேங்கிறீங்க? அர்ஜுனன்கிட்ட நீங்க வேணும்னே பாரபட்சம் பார்க்குறீங்களா? என் கூட இருந்துட்டு எனக்கு நீங்க வந்து துரோகம் பண்றீங்களான்னு சொல்லி துரோணாச்சாரியர பார்த்து துரியோதனன் கேட்கிறாரு. கேட்ட உடனே இவருக்கு கோவம் வந்துடுச்சு. என்னடா இது நம்மள வந்து இந்த மாரி சொல்றாங்களே! அர்ஜுனன் என்ன நம்மள விட பெரிய ஆளா? ஸோ முதல்ல துரோணாச்சாரி யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, பஞ்ச பாண்டவர்களுக்கும், கௌரவர்களுக்கும் டீச்சர். குரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, துரோணாச்சாரியார். டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, கௌரவர்களோட டீம்ல வேலை செய்றாரு. அப்ப வந்து டீம்மேட்டான இவரு கேட்கிறாரு துரோணாச்சாரியார பார்த்து, டீம்மேட்டான துரியோதனன் கேட்கிறாரு. "என்ன நீங்க எனக்கு ஃபேவரா பண்ணாம அவனுக்கு ஃபேவரா பண்றீங்க? என்ன நடக்குதுங்கன்னு?" சொல்லி கேட்கிறாரு. ஸோ இது ஒரு வருத்தமாவே அவங்களுடைய போயிட்டு இருந்திருக்குது. அதே நேரத்தில என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டோம்னா, ஓகே நாம வந்து என்ன பண்ணலாம், அர்ஜுனன் ஏதோ ஒண்ணு பண்ணணும். ஆனா நம்மளால அவன கொல்ல முடியாது. வேணா அவன் பையன கொலை பண்ணிடலாம்ன்னு சொல்லி ஒரு திட்டம் தீட்டுறாங்க. திட்டம் தீட்டி என்ன பண்றாங்க, சக்கரவியூகம் அடுத்த நாள் பிளான் ரெடி பண்றாங்க. ரெடி பண்ண உடனே அர்ஜுனனையும் அவன் கூட இருக்கிற ஆளுங்கலாம் அந்தாண்ட நவுத்தி கொண்டு போற மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்றாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜின்னா, பக்கத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி ஏதோ ஒரு இடத்துல வந்து கௌரவரோட ஆளுங்கலாம் வந்து பாண்டவர்களோட டீம்களோட வந்து அடிச்சு நவுத்துற மாரி. அந்த நேரத்துல இவங்க போயி அந்த இடத்துல போருக்கு போகும்போது, இந்த இடத்துல அந்த பையன் தனியா தானே இருப்பான். அந்த பையன உள்ளாடி இழுத்து வந்து கொன்னு போடலாம் சக்கரவியூகம் போட்டுன்னு சொல்லி, பிளான் போட்டு குடுக்குறது துரோணாச்சாரியாரு. அவங்களுடைய டீச்சரு. உடனே சொல்லிட்டு அத எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதே மாரி அடுத்த நாள் போர் ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச உடனே இந்த மாரி கிரியேட் பண்றாங்க. கிரியேட் பண்ண உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அர்ஜுனன் அந்தாண்ட போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. போகும்போது என்ன சொல்லிட்டு போறாரு, அவங்க அண்ணன் தர்மன்கிட்ட, "அண்ணா சின்ன பையன உன்னைய நம்பி தான் விட்டுட்டு போறேன். பார்த்துக்கோ. அதே மாரி பீஷ்மர்கிட்டயும் பீஷ்மர்கிட்ட இருந்து அவன காப்பாத்துங்க. அவன் ரொம்ப ஒரு துல்லியமா இருக்கிறான். அவன் போனான்னா இத பண்ணி புடுவாங்க. பார்த்துக்கோங்க, பார்த்துக்கோங்க, பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அண்ணங்கிட்ட தம்பி சொல்லிட்டு போறாரு. என் பையன பார்த்துக்கோங்கன்ட்டு. சொல்லிட்டு போறாரு. போகும்போதே அவருக்கு மனசுல ஏதோ ஒரு பொறி தட்டுது. என்னடா இது ஏதோ ஒண்ணு சரியில்ல. என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நெனச்சுட்டு போறாரு. அதே நேரத்துல வந்து பார்த்தோம்னா, இங்க வந்து பார்த்தோம்னா, "சக்கரவியூகத்த உடைச்சு உள்ளாடி போக தெரியும் தானே உனக்கு?" அப்படின்னு சொல்லி தம்பி வீட்டு பையன பார்த்து அண்ணன் கேட்கிறாரு. பெரியப்பா கேட்கிறாரு அபிமன்யு கிட்ட. "ஆமா பெரியப்பா. நான் சக்கரவியூகத்த உடைச்சு உள்ளாடி போவேன். ஆனா எனக்கு வெளியில வர தெரியாது பெரியப்பாங்கிறான்." உடனே அவரு என்னங்கிறாரு, "பெரியப்பா நீ போ கண்ணு. நான் பார்த்துக்கிறேன். நீ உள்ளாடி போ. உன் பின்னாடியே நானு, பீம சித்தப்பா எல்லாம் வரோம். நாங்கலாம் ஒட்டுக்கா உன் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கிறோம். நீ போ கண்ணு பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு, அவங்க பெரியப்பா சொன்னாரே, பெரியப்பா சொன்ன பேச்ச நம்பி, சித்தப்பாலாம் பின்னாடி வராங்க, பெரியப்பா வராரு அப்படின்னு சொல்லிட்டு, இவரு இத நம்பி உள்ளாடி போறாரு அபிமன்யு. இவங்க போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளாடி ஒரு கேரக்டர் உள்ளாடி வருது. அவங்க யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, அ 100 கௌரவர்கள் இருந்தாங்கல்ல, அதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் பொண்ணு. அந்த பொண்ண கல்யாணம் பண்ண ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயத்ரதன். அவரு வந்து குறுக்கால புகுந்து தடுக்குறாரு. அந்த உள்ளாடி வந்தவங்க சித்தப்பன், பெரியப்பன்லாம். தடுத்து, அந்த பையன் உள்ளாடி போற வரைக்கும் இவங்கள வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அவங்க உள்ளாடி போன உடனே அந்த சக்கரவியூகம் லாக் ஆயிக்கிச்சு. அந்த பையனால வெளியில வர முடியாத மாரி. உடனே இந்த ஆளும் நவுந்துக்கிட்டான். ஸோ இவங்களால சக்கரவியூகத்த உடைச்சு உள்ளாடி போக தெரியாது.
அதனால அந்த பையன் உள்ளாடி மாட்டிக்கிறான். உள்ளாடி மாட்டினாட்டி வந்து பார்த்தோம்னா, உள்ளாடி வந்து கிட்டத்தட்ட துரோணாச்சாரியார், துரியோதனன், கர்ணன், சகுனி, சல்லியன் இப்படி கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் சேர்ந்து அந்த பையன்கிட்ட வந்து சண்டைக்கு போகிறாங்க. ஒரு சின்ன பையன்கிட்ட, சின்ன பையன்லாம் கிடையாது அந்த பையன் ஒன்றும், ஒரு வாலிப வயசு பையன். வாலிப வயசு பையன்கிட்ட இவங்க எல்லாரும் போய் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அவனை முடிச்சு தள்ளிடுறாங்க, கொண்டு போடுறாங்க. அந்தாண்ட போருக்கு போன அந்த கொஞ்சம் தூரம் தள்ளி போனார்ல அர்ஜுனன், போயிட்டு ரிட்டர்ன் வராரு. வரும்போதே இவருக்கு மனசு ஏதோ ஒரு சலசலப்பாகவே இருக்குது. வரும்போதே ஒரு முடிவு பண்ணிடுறாரு, நம்ம வந்துட்டோம், இவங்கெல்லாம் நம்மளை வரவேற்கணும். ஆனால் வரவேற்பு தெரிவிக்காமல் எதெல்லாம் ஆளுக்கு ஒரு இடத்துல சோகமாக உட்காந்துருக்குறாங்க அப்படின்னா அபிமன்யுக்கு ஏதோ ஆயிடுச்சா, என் பையனை கொண்டு விட்டாங்களான்னு சொல்லி இவரே கேட்குறாரு. ஆமான்னு சொன்ன உடனே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சரி ஓகே, நாளைக்கு போரிடம் வந்து அவங்களை கொல்லணும் அப்படின்ட்டு. உடனே அர்ஜுனன் சொல்கிறாரு, என் பையனை கொலை பண்ண அந்த 5 பேரை நான் கொல்றதுக்கு முன்னால் இவங்க பின்னாடியே வந்த என் அண்ணன் தம்பிலாம் தடுத்தான் பாரு ஒருத்தன். இப்போ கௌரவர்களோட மச்சான் ஒரே ஒருத்தன் ஜெயத்ரதா, அவனை நான் கொன்னுவிட்டு தான் நான் அடுத்தவங்களை கொலை பண்ணுவேன். சப்போஸ் நாளைக்கு நான் சாயங்காலத்துக்குள்ளாடி போர் முடியறதுக்குள்ள, சூரியன் அஸ்தமனத்துக்குள்ள அவனை நான் கொல்லலைன்னா கத்தி எடுத்து நானே கழுத்தை அறுத்துக்கிட்டு நானே தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. உடனே கௌரவர்கள் டீமுக்குள்ள ஒரே கல்லில் 2 மாங்கங்கிற மாதிரி ஆகி போயிருச்சு. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஆமாம், நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் ஜெயத்ரதனை உயிரோட பார்த்துக்கிட்டா போதும், அந்தாண்டா வந்து அர்ஜுனன் அவனே தற்கொலை பண்ணிக்குவான். இது வந்து மிகப்பெரிய அவங்களுக்கு பெரிய ஒரு என்னது பம்பர் பரிசு கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு, யாருக்கே கௌரவர்களுக்கு. அர்ஜுனனே தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். ஸோ நம்ம அதுக்கோசரம் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க, ஜெயத்ரதனை காப்பாற்றணுன்ட்டு. அடுத்த நாள் போரில் பீமன், சகாதேவன், அர்ஜுனன், தருமன் இப்படி எல்லாருமே தொலைவுறாங்க. ஆனால் ஜெயத்ரதன் கண்ணிலே மாட்டல. ஜெயத்ரதன் பூமி கடையில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாப்புல. பூமி கடையிலேயே ஒரு அண்டர் சப்வே போர்க்களத்துக்குள்ளாடியே ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. சாயங்காலம் ஆக போகுதுன்ற ஒரு சூழ்நிலையில சரி ஓகே நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி அர்ஜுனனை கத்தி எடுக்க போறாரு. திடீர்னு வானம் இருட்டாகுது. கிருஷ்ணர் அவர் கையில் ஒரு சக்கரம் வச்சிருப்பாரு. அந்த சக்கரத்தை வச்சு வானத்தில் இருக்கக்கூடிய சூரிய ஒளியை மறைக்கிறாரு. பூமி இருண்டுருச்சு. இருண்ட உடனே சரி சூரியன் மறைஞ்சிட்டாருன்னு நினைச்சிட்டு பூமிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த ஜெயத்ரதன் என்ன பண்றான், பூமியை உடைச்சிட்டு வெளியில வரான். இனிமே நான் உயிர் பொழைச்சிட்டேன், இனிமே என்ன ஜெயிக்க யாருமே இல்லை, அர்ஜுனன் செத்துட்டானா, அவன் எங்க கழுத்தை அறுத்துட்டானான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு வெளியில வராப்புல. வெளியில வந்த உடனே கிருஷ்ணர் விட்டாருல சக்கரத்தை, அந்த சக்கரத்தை ரிவேஸ் வாங்கிக்கிறாரு. உடனே சூரிய ஒளி பூமியில பட்டுறது. ஸோ பூமியில இன்னும் இருட்டு வரல, சூரிய அஸ்தமனம் ஆகல. உடனே என்ன ஆகுது, அர்ஜுனன் வந்து அம்பெடுத்து கொல்ல போறாரு. உடனே கிருஷ்ணர் சொல்றாரு, ஜெயத்ரதனுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஜெயத்ரதனோட அப்பா என்ன பண்றாரு, கடவுள்கிட்ட வரம் கேட்கிறாரு சிவன் கிட்ட, என் பையனுக்கு மரணமே வரக்கூடாதுன்னு. அவர் என்ன சொல்றாரு, அப்படிலாம் கொடுக்க முடியாதுங்கிறாரு. உடனே அவர் என்னங்கிறாரு, என் பையனோட தலை யாரால பூமியில விழுவுதோ அவன் தலை வெடிச்சு செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லி வர வாங்குறாரு. நல்லா கேட்டுக்கோங்க, என் பையனோட தலை யாரு கீழே போடுறாங்களோ, யாரால என் பையன் தலை கீழே விழுவுதோ அவங்க தலை வெடிச்சிடணுன்ட்டு. ஸோ அவன்கிட்ட நம்ம சண்டைக்கு போய் அவனை கொன்னோம்னா அவன் தலை கீழே விழுவான், உடம்பு கீழே விழுவும்போது, அப்போ நம்ம தலை வெடிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட யாரும் சண்டைக்கு போக மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வீரனா இருந்திருக்கான் அந்த ஆளு. ஓகேங்களா? இந்த மாதிரி நடந்துட்டு இருந்த டைம்ல ஓகே அவனை என்ன பண்றது கிருஷ்ணான்னு சொல்லி கேட்டவொடனே, பாரு இங்க இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் தள்ளி அவங்க அப்பா வந்து யாகவனத்தை எடுக்கிறான், இப்படி கையை வச்சு என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு. நீ என்ன பண்ணிட்டு இங்கிருந்து அம்பு விடு, அவன் தலை தலையில விட்டுனா அம்பு கழுத்தை வெட்டிடும், அடுத்தடுத்து அம்பு விட்டு தலையை அப்படியே தள்ளி தள்ளி கொண்டு போய் அவங்க அப்பா கையில விழுவுற மாதிரி கொண்டு போய் பண்ணு அப்படிங்கிறாரு. அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணன் சொல்றாரு. அர்ஜுனனா அம்பு விடுறாரு. இதுலயே வந்து கழுத்து துண்டாயிருச்சு. ஆனா தரையில விழுவல, வானத்துல பறக்குது. பறந்த உடனே அடுத்தடுத்த வில்லு விடுறாங்க. அடுத்தடுத்த வில்லு வந்து இப்படி அடிச்சு அப்படியே உருண்டுட்டே போகுது. வானத்திலேயே உருண்டுட்டு போய் ஜெயத்ரதனோட அப்பா இங்க கை வச்சு சாமி கும்பிட்டுக்கிறான், யாகவளத்திட்டு அவன் கையில போய் விழுவுது. கண்ணை முடிச்சு பார்க்குறான், கீழே பார்த்தா அவன் பையன் தலை. எந்த பையன் சாவக்கூடாதுன்னு சொல்லி அவன் தவன் இருக்கிறான்னா அந்த பையனோட தலை அவன் கையில் இருக்குது. பார்த்தோன்னே மவனே அப்படின்னு சொல்லி கையை வைக்கிறான். இப்படி வச்சுருந்தது மவனேன்னு சொல்லி இப்படி வச்ச உடனே அந்த தலை கீழே விழுவுது. ஸோ அவன் என்ன கேட்டான் வரான் கடவுள்கிட்ட, என் பையன் தலை யாரால கீழே விழுவுதோ அவங்க தலை வந்து வெடிச்சிடணுன்ட்டு. அர்ஜுனன் அம்பு விட்டதுனால அவன் தலை கீழே விழுவல, வானத்தில் தான் பறந்துச்சு. இந்த வரம் வாங்கினான் பாருங்க அவங்க அப்பா, அவன் கையில இருந்து தான் கீழே விழுந்துச்சு. ஸோ அதனால அவங்க அப்பாவோட தலை வெடிச்சு செதறி போயிடுச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அபிமன்யுக்கோசரம் இவர் எடுத்த ரிவெஞ்சு. இது வந்து கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இதெல்லாம் நிஜத்தில் நடந்ததாக நம்பப்படுகிறது. கதையில் சொல்லப்பட்டது இதுதான். ஓகேங்களா?